மும்மொழி கொள்கையில இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நிலைப்பாடு இருக்குது? திமுக அதிமுகக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? திமுக இன்னைக்கு பாரதிய ஜனதா மும்மொழி கொள்கைன்னு சொல்லுதுன்னு பேசுறாங்க. அவங்க கூட இருக்க காங்கிரசுக்கு இந்த மொழி கொள்கையில என்ன நிலைப்பாடு? தம்பி, புதிய கல்விக் கொள்கையில காங்கிரசுக்கு என்ன நிலைப்பாடு? முதலா இந்திய திணிச்சது யாரு? பாரதிய ஜனதா திணிக்குது. அந்த பாரதிய ஜனதா அதுதான் இங்க இந்த நாடகத்தை இப்ப தேர்தல் நேரத்தில் போடுறது. ஒருத்தர் இந்தி வேணும்னு ஒரு கட்சி எடுத்துக்கிறது, இந்தி கூடாதுன்னு சொல்றது. எந்த இடத்துல இந்தி இல்லைன்னு சொல்லுங்க. இந்த கட்சி திராவிட கட்சிகளின் ஆட்சியில எந்த இடத்துல இந்தி இல்லை? எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. பத்தாக்குறைக்கு இந்திக்காரன்ல 1.5 கோடி கொண்டாந்து இறக்கிட்டீங்க. நீங்க வாங்க, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்க பக்கத்தில் இருக்க கடைகள் எல்லாம் வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகைகள்ல என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் நீங்க இந்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இத்தனை மொழிவழி மாநிலங்கள், அந்த நிலத்தில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள், ஒரு பன்மகை தன்மை கொண்ட ஒரு நாடு இது. இந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பே உலக நாடுகளின் பார்வையில பல மொழி பேசக்கூடிய, பல கலை இலக்கிய பண்பாட்டு வாழ்வியல் முறையை கொண்ட இனங்கள் ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டுக்கு இருக்கிற தனிச்சிறப்பே, பெருமையே, அழகே. அதுதான். அதை சிதைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்யறாங்க. அதாவது இதை எதிர்த்து பேசுற நம்மை தேச துரோக குற்றம் வாங்க, உண்மையிலே தேச துரோகம் செய்யறது, நாட்டை பிரித்தாள துண்டாட துடிப்பது இவர்கள் தான். நீங்க அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வது அதான் நீங்க அதுக்குத்தான் தனித்தனி மாநிலங்கள். இப்ப நாம என்ன கேட்கிறோம்? இந்திய நாங்க கட்டாயம் படிச்சாகணும், 3வது மொழி ஒண்ணு இருக்கணும்னா மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கான தேவை, அதற்கான அவசியம், அதற்கான காரணம் என்னன்னு யார் விளக்குவா? மொழி வழியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்குள்ள அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கான தேவை என்னவா இருந்தது? ஒரே மொழி நாடங்களும் இந்தி. இந்தியாவில் இத்தனை மொழி இருக்கும்போது நான் ஏன் அந்த இந்தியை மட்டும் படிக்கணும்? ஏன் நான் தெலுங்கு படிக்கக்கூடாது? நான் ஏன் வங்காளம் படிக்கக்கூடாது? நான் ஏன் போஜ்பூரி, மகாராஷ்டிரா, இந்த மணிப்பூரி இதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்க கூடாது? ராஜஸ்தானிலாம் தனி மொழி தானே, பீகாரி தனி மொழி, பஞ்சாபி தனி மொழி, அதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்க கூடாது? நான் ஏன் கன்னடம், மலையாளம் கத்துக்க கூடாது? அது ஏன் உங்களுக்கு? அதுல என்னது? இந்த இந்தியை மட்டும் சொல்றதுக்கு காரணம் என்ன? உங்க மொழி எப்படி உங்களுக்கு உயர்வா இருக்கோ அது மாதிரிதானே எனக்கு என் மொழி. அப்ப நீ அதை ஏன் படிச்சுக்கிறன்னு சொல்லல. நீ ஓ மொழியை மட்டும் இந்தி படிக்கணுங்கிறதுக்கான தனி காரணம் என்ன? அதுக்கு என்ன? அதுக்கு சிறப்பு காரணம் என்ன? இந்த மும்மொழி கொள்கையில ஏன் என் மொழி தமிழ் இல்ல? ஏன் கன்னடம் இல்ல? ஏன் தெலுங்கு இல்ல? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா? யாரு இந்த நாட்டின் இறையாண்மையை, ஒருமைப்பாட்டை சிதைப்பதற்கு வேலை செய்யறதுன்னு மட்டும் நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். இது பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஐக்கியம், ஒரு ஒன்றியம். அதை ஒரே மொழியை நீங்க வச்சு அதுல கொண்டு வர்றதுங்கிறது இந்த நாட்டை கூறு போட துண்டாட துடிக்கிற வேலை. அந்த முதல்ல அதை விடணும். இங்க யார் இந்தி கற்கலன்னு அவசியப்படும் போது விரும்பினால் கற்கிறார். நம்ம பிள்ளைகள் அதிகப்படியா பிரெஞ்சு கத்துக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு ஆங்கிலம் படிக்கிறாங்க. இங்க இருக்கிற ஆபத்தே ஆங்கிலம் பயிற்று மொழியானதுலதான் பேராபத்தா வந்துட்டு. அந்நிய மொழி ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க ஏன் இந்திய மொழி இந்தியை எதிர்க்கிறீங்க? ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்றதுன்னு இல்லை. நீங்க இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த பைத்தியக்காரன் சொல்லி கொடுத்தது? எந்த பைத்தியக்காரன் உங்களுக்கு சொன்னது இந்தி மொழி இந்திய மொழி? யார் சொன்னது? இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் சொல்றாரு. இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் இருக்கார்ல, நாங்க சொல்ற கருத்தை உலக நாடுகள்லாம் சொல்லி வர்றார். உலக மொழிகளின் முதன்மொழி தொன்மையான மொழி தமிழ் எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறது. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து நீங்கள் அறியலாம்ங்கிறாரு. அந்த மொழிக்கு நீங்க கொடுத்த முன்னுரிமை என்ன? இந்தியாவின் முதன்மொழி தொன்மையான மொழி இந்தின்னு பேசுறது எவ்வளவு வரலாற்று
மொழியல், மொழி வரலாறு, மொழி புரிதல் இல்லாம ஆய்வு தெரியாம பேசுற ஒரு 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 பதில் அது, ஒரு செய்தி அது. எப்படி நீங்க பதிவு பண்றீங்க? இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த சாசனத்தில் இருக்கு? யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? அதிகபட்சமா எத்தனை மாநிலங்கள்ல இந்தி தாய்மொழியா இருக்கு? மகாராஷ்டிரால என்ன மொழி? பீகார்ல என்ன மொழி? ராஜஸ்தான்ல இந்தி போல இருக்கும் இந்தி. அது இது தேவையற்றது. இந்திய மொழி இந்தின்ற கற்பிதமே ஆபத்தானது, ஆபத்தானது. நீங்க இந்தி இங்கிலீஷ ஒரு பயன்பாட்டு மொழியா நம்ம எடுத்துக்கிறோம். அது கெடுவாய்ப்பா வெள்ளக்கார ஆண்டுட்டதுனால இங்க வந்துருச்சு. இன்னைக்கு பல நாடுகள்ல பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ் போன்ற நாடுகள் ஆங்கிலம் எடுபடுதா? நீங்க பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ்ல பேசிடுவீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். வழி கேட்டேன், வழி சொல்ல மாட்டேன்ட்டான். அவன் பிரெஞ்சில தான் பேசுவான். நீங்க அதை புரிஞ்சுக்கிறாம நீங்க ஒரு 2-3 மாநிலத்துல பேசுறதுனால அந்த மொழியை எல்லா நாடுகளும் திணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. நாங்க விரும்பினால் கற்கிறோம், விரும்பினால் கற்கிறோம். அதுல ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க மகாராஷ்டிரால எங்க பிள்ளைகள் 36 லட்சம் நாங்க வாழ்றோம், 36 லட்சம் வாழ்றோம். எல்லா மாநிலங்களையும் பரவி வாழ்றோம். அங்க இங்கிருந்து கத்துக்கிட்டு போய் அங்க குடியேறணுமா? அங்க போனவன்னா 2-3 மாசத்துல அந்த மொழிகளை கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இன்னைக்கு எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட இந்திய குடிமை பணிக்கு படிச்சுட்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர்கள்லாம் மற்ற மாநிலங்கள் போய் பணி செய்யும் போது அங்க போகும்போது வட இந்தியாவுக்கு அந்த மொழி தேவைப்படுது, கத்துக்கிறாங்க, அவ்வளவுதானே. நீங்க கட்டாயமா படிக்கணும். அது இந்திய மொழி, அது மும்மொழி கொள்கையில அது ஒரு கொள்கை மொழியா இருக்குதுங்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது. அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும். இந்த திராவிடர்களை நீங்க நம்பாதீங்க. இது இந்த தேர்தலுக்காக நடிக்கும். நீங்க இந்த சிக்கலை அன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சிருந்திருக்கணும். இத்தனை ஆண்டுகளா கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரங்களை இருந்து அன்னையிலிருந்து பிரச்சனை. இந்த மொழிக்காக, இந்தி திணிப்புக்காக போராடி 800 பேருக்கு குறையாம செத்துருக்கா. நீங்க 18 பேர் தான் கணக்குல காட்டியிருக்கீங்க. அத்தனை பேரோட உயிர் தியாகம் பைத்தியக்காரத்தனமாயிரும். உன் மொழி உனக்கு, என் மொழி எனக்கு. ஒரு தொடர்புக்கு ஒரு மொழி வேணும். அது ஏற்கனவே ஆங்கிலம் இருக்கு, அப்ப அவசியம் இல்லை, அவ்வளவுதானே. திமுக தனித்து நின்று நான் இந்தி திணிப்புக்கு எதிராக பேரணி நடத்தினேன். திமுக எனக்கு அனுமதி எங்க கொடுத்துச்சு தெரியுமா? உண்மையிலே உளமாற ஏத்தா நீ எங்க கொடுத்துருக்கணும்? எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லையா இங்க தள்ளிவிட்டீங்க. உளமாற இந்தியை திமுக எதிர்க்குதா? எதிர்க்குதுன்னா நீ இதுக்கு சவுகார்பேட்டையில இந்தியில பேசி வாக்கேட்டீங்க. எதுக்காக இந்தியில சூரட்டி விட்டீங்க? எதுக்காக ஈரோடு கிழக்குல இந்தியில சூரட்டி விட்டி வாக்கேட்டீங்க? எதுக்காக கேட்டீங்க? உங்க பிள்ளைகள் நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி மொழி பாடமா இருக்கா இல்லையா? தமிழ் இருக்கா, இந்தி இருக்கா? இப்போ 30,000 ஸ்கூல்ல தமிழ் நீங்க இப்போ எதுக்குறீங்களே, அப்ப 30,000 ஸ்கூல்ல தமிழே கட்டாயமாக்க நீங்க வற்புறுத்திக்கலாமே. இந்த வற்புறுத்தி என்ன? நீங்க இப்போ உங்க மூலமா வற்புறுத்துகிறேன். தமிழை பயிற்று மொழியா கொண்டாங்க, பாடமொழியாவது கொண்டாங்க சொல்லிட்டீங்க, வற்புறுத்திட்டேன். கொண்டு வந்துருவாங்களா? இவங்களை ஒழிக்காம நீங்க எப்படி தமிழை போயிட்டு இருப்பீங்க? நீங்க அரசு பள்ளியில கொஞ்சம் கொஞ்சம் தமிழை படித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளையும் கடைசியா அதை ஆங்கில வழி கல்வியா மாத்தி கடைசி சவப்பட்டிகளை தமிழை அடக்கி உள்ள போட்டு கடைசி ஆணி அடிச்சது இவங்கதான். கல்வியை தனியார் முதலாளிகளுக்கு வித்துவிட்டு அவன் வியாபாரம் பண்றவன் எதை படிக்க வர்றது? மக்களுக்கு ஒரு மோகம் இருக்குது. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்லங்கிற புரிதல் இல்லை. அது லாங்குவேஜ் தானே ஒழிய அது நாலேஜ் இல்லைங்கிற புரிதல் இல்லை. அதனால இங்கிலீஷ் படிக்கிறதுன்ட்டு அதுல ஒரு மோகத்துல எல்லாரும் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்க அரசு பள்ளியில கூட தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. தமிழ் பயிற்று மொழியா இருந்தது, ஆங்கிலம் பயிற்று மொழியாகி தமிழ் பாடமொழியா மாறிச்சு. அப்புறம் தமிழ் விருப்ப மொழியா மாறிச்சு. எந்த தமிழனும் விரும்பாம போயிட்டான். இப்ப இங்கிலீஷ் படிக்கிறதா ஒரு அறிவுன்னு ஒரு பொது புத்தியில ஏத்துனதுனால இந்த சிக்கல். இப்ப இந்தி படிப்போம் எதுக்கு? ஒரு காரணம் சொல்லுங்க. இந்திய நீங்க எல்லாம் படிக்கணும் ஏன் அப்படின்னு இருக்குல்ல. அடுத்த கட்ட வளர்ச்சி